ஏன் நட்டவள்ளி, புது கடை பெருசா ஓபன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ விளம்பரம் கொடுத்தா அந்த இன்ஸ்டாகிராம்ல. ஆனா வந்து பார்த்தா ஒன்னுத்தையும் காணுமே இந்த கடையில. பெருசா கலெக்ஷன்ஸே இல்லை. எப்பயும் நம்ம ஊர் கடையிலேயே பரவாயில்லையாட்டுக்குது. ஆமாம் உமா, அதான் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். சுற்றி சுற்றி பார்க்குறேன், ஒன்றுத்தையும் காணோம். எல்லாம் அதே பழைய மாடல் போட்ட மாடலாகவே தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ எப்பயும் ஒரு நைட்டில் நைட்டி போடுவோம், அதான் தேடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. அதே கொஞ்சம் மாடனாக இருக்க வேணாமா? அவன் தானே புது கடை, அந்த கடை எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னான். என்ன ஏசி காற்று வேணா ஓசியில் வாங்கிட்டு போகலாம் மாட்டுக்கு. மற்றபடி ஒரு கலெக்ஷன்ஸையும் காணும். ஆனால் கூட்டத்தை பாரு, கிசு கிசுன்னு விளங்குறதுக்கு கூட மாட்டேங்கிறாங்க. அங்கங்கே ஊட்டையா நின்றுக்கிட்டு என்னத்துக்கு ஊட்டமாக போ. துணியில் பெருசாக ஒன்றுத்தையும் காண வேலை என்ன அம்பிட்டு போட்டு வச்சிருக்கிறான். நானும் எங்கள் பாப்பாளுக்கு ஒரு சட்டை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அது என்னமோ இடுப்புக்கு மேலே இருக்குமா, அந்த சட்டை வாங்கிட்டு வான்னு சொன்னேன். அவளும் வரேன்னா. அது நீ வீட்லேயே இருக்கட்டி, நானே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். நானும் தேடி ஒரு 10 ரவுண்ட் அடிச்சுவிட்டேன். அவள் கேட்ட மாடல் ஒன்றும் கிடைக்க மாட்டேக்கு. எங்கள் பையன் வேற நானும் வரமான்னு வந்துட்டான். கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த கூட்டத்தில் ஒன்றும் அலைய முடியல. அவனுக்கு ஒரு துணி வாங்கலான்னு பார்த்தாலும் அவன் போட்டுக்கிட்டு இருக்கிறதே நல்ல புது மாடலாக இருக்குது. இங்கே ஒரு மாடலையும் காணும். என்னத்தை வாங்கி கொடுக்குறத, அப்புறம் எதையோ ஒன்று வாங்கிட்டு போனாலும் நீங்கள் அப்போ வேற என்ன திட்டுவாங்க, என்னத்தை போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி. என்னத்தையோ ஒன்று வாங்குங்க, வந்த தோசத்துக்கு இந்த சுடிதார் பாரு. இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு கேரளா சுடிதார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. நான் இந்த மாதிரி எப்பயே வாங்கி எல்லாம் கிழிச்சே போட்டேன். இன்னமும் தொங்கிட்டு கிடக்கு. சரி வந்துட்டோம், எதையோ ஒன்று வாங்கிட்டு போகலாம். இல்லைன்னா கடைக்கார குறுன்னு நம்மளையே பார்த்துட்டு அப்புறம் திட்ட போகிறாங்க. இது நெட்டவழி, அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாங்கடி. நீ சும்மா பார்த்துட்டு கூட போகலாம். அதெல்லாம் இங்கெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்சதான் வாங்க முடியும். அது சும்மா சொன்ன திட்ட மாட்டாங்க தான். அது இம்புட்டு பெரிய கடையில் ஒரு சுற்றிவிட்டு அப்புறம் ஒன்று கூட நல்லா இல்லை. சரி ஒரு கரிச்சி பாய்ச்சா வாங்கிட்டு போகலாம். நெட்டவழி, அந்த பொம்மை கட்டைக்கிட்ட ஏது போய் நின்றாத. நீயும் பொம்மை கட்டை தான் நினைச்சு உன் சட்டையெல்லாம் அப்புறமா வேணும்னு வாங்கிக்கிட போறாங்க. அதே ஒரு பல வருஷமா நீ போட்டுக்கிட்டு சுத்துற நாத்தம் பிடிச்ச சட்டை 3 பத்தங்களா மயக்கம் போட்டுருவாங்க. அதானே எல்லா பொம்மை கட்டையும் ஏன் உயரத்துக்கே இருக்குது. இது கீதா, அங்க என்ன போய் அந்த கூட்டத்தோட ஐக்கியம் ஆயிட்டு இருக்க? நம்ம ஆளுங்க இங்கெல்லாம் இருக்க, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடி, இங்கே தான் கூட்டமாக இருக்கிறாங்க. என்னமோ எங்கே பொல்ல கேட்டால அந்த மாதிரி சட்டை இங்கே தான் அது ஒன்று தெரியுற மாதிரி இருக்குது, ஒரு பிங்க் கலரில். அதை எடுக்கலான்னு பார்க்குறேன். இந்த பிள்ளைங்க அப்படியே நின்று உடுவுனாங்குதுங்க. வாயை மூடிட்டே இருந்தால் நகருவாங்களா? ஏமா கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் எடு. அவங்களும் ஒன்றுத்தையும் வாங்க மாட்டாங்க, சும்மா கூடி நின்று சிரிப்பாளுங்க. அப்புறம் நாளைக்கு செல்ஃபி எடுப்பாங்க. அவளுக்கு அவங்க என்ன துணியாக வாங்க போகிறாங்க, நம்மளாட்ட அவங்களே வேடி பார்க்க வந்தவங்க தான். சரி இரு, வாங்கிட்டு வாரேன். அவங்க எடுத்துகிட்டு போட்டும். கொஞ்ச நேரம் நீ போய் உங்கள் பையனுக்கு தேடிக்கிட்டு வந்துடுறேன். எங்க பையனுக்கு தான் ஒன்றுத்தையும் காணுமே. ஏதோ டவுச்சரு 2 டீ-ஷர்ட்டு தான் சம்மருக்கு போட்டுக்கிற மாதிரி வீட்டு யூஸ்க்கு வாங்கணும் மாட்டேது. நல்ல மாடனாக வாங்கிட்டு போகலான்னு வந்தால் ஒன்றுத்தையும் காணும். வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டுல, நல்லா 2 பனினாச்சும் வாங்கிட்டு வரேன். போய் அந்தாண்ட எங்கன்னா பார்த்து. யாவுமா அது இங்கே வாங்கினீங்கன்னா அவங்க ரொம்ப ரேட்டு சொல்லுவாங்க. நாம் அங்கே வெளியில் போயிட்டு அந்த சின்ன கடையில் பார்த்தோம்னா நல்ல அழகழகாக இருக்கும். இந்த குட்டி பிள்ளைங்களுக்குலாம் க்யூட்டாக இருக்கும். இங்கே வேலை தான் ஓவராக இருக்கும், ஒன்றும் மாடல் இருக்காது. ஆமாம், அது என்னமோ நிஜம்தான். சின்ன கடையில் கூட நல்ல மாடலாக நம்ம கேட்குற மாதிரி கிடைக்கும். இந்த பெரிய கடையில் தேடியே கழிச்சு போயிடணும். அப்பா ஒரு வழியாக கிடைச்சிட்டு. இந்த சட்டை தான் எங்கள் பாப்பா கேட்டுக்கிட்டே இருந்தா. இது பாரு நல்லா இருக்கான்னு. கலர் நல்லா இருக்குது, பிங்க் கலரு. சட்டை காட்டன் சட்டையா? ஆமாம் நெட்டவழி, காட்டன் தான். நல்ல காட்டன் தான். நல்ல பூவாட்டு இருக்குது, நல்லா வேர்க்காமல் கிடக்கும். ஆமாம், சட்டை சூப்பராக இருக்குது. சரி எடுத்துகிட்டு வா, போய் பில் போட்டுக்கலாம். இல்லை வேறு எதுனா வாங்குறியா? வேறையா? அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். எதுனா மாட்டேனுச்சா ஒன்று எனக்கு ஒன்று எடுத்துகிட்டு வரேன். ஏ கீதா, உங்கள் பாப்பாளுக்கு பாரு இந்த சட்டை அருமையாக இருக்குமே, இதையும் வாங்கிக்கிட்டு 2 சட்டையா? கழுத்துலாம் பாரு எப்படி மாடனாக கொடுத்துருக்குறோம், கயிறு வச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு அருமையாக இருக்கும். ஆமாம், நல்லபடியே 2 சட்டைக்கும் சேர்த்து பில் போட்டுக்கலாம். சரி கிளம்பலாமா? சரி அப்படி தான் வாங்கிக்கிடலாம். சரி வாங்க போகலாம். இதுவும் காட்டன் தான், அருமையாக இருக்குது 2 சட்டையும். சட்டுனா வாட்டி. இன்னும் பில் கவுண்டரில் வேற எவ்வளோ கீவு நிற்கிறாங்க தெரியல. இன்னும் அங்கே போய் நின்னோமா அது 1 மணி நேரமாக நின்று கிடக்கணும். அவ்வளோ கூட்டம் இருக்கும். எங்கே பார்த்தாலும் கூட்டமே தான். ஜனங்க கேட்டால் காய்ச்சல்ங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நகை கடை துணி கடையில் பாரு, எனி டைம் குமிஞ்சு போயே தான் கிடக்குறாங்க.